7 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கும்பம் ராசி அன்பர்களுக்கு வெள்ளி மீன் ஆட்சி. வெள்ளி மீன் அப்படின்னா சுக்கிர பகவான். கிராமப்புறங்களில் உள்ளவர்கள் காலையில் நேரமாக 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வயல் வேலை பார்க்க போயிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கிழக்கே வெள்ளி மீன் உதயமாகும் போது வெள்ளியை பார்த்துட்டு தான் வெள்ளி மீன் உதயம் ஆயிடுச்சு, அவ்வளோதான் நேரமாக ஆயிடுச்சு, வேலைக்கு போகலாம் அப்படின்னு போவாங்க. அதே மாதிரி வேந்த உதயம் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. வேந்தா அப்படின்னா குரு, வெள்ளி அப்படின்னா சுக்கிரன். சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு சுக்கிர பகவான் தென்மேற்கு திசையை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருக்கிறார். சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு மேற்கு வானில் சுக்கிர பகவானை தரிசனம் செய்யலாம். ஏன்னா சூரிய பகவான் போல் சுக்கிரனும் சுய ஒளி கொண்ட கிரகம். அதாவது தக 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 தகன்னு வெள்ளி மாதிரி அப்படி பளிச்சுன்னு பண்ணக்கூடிய ஒரு கிரகம். இந்த சுக்கிர பகவானை மதியம் 12 மணிக்கு கூட வானத்தில் தரிசனம் செய்யலாம். இந்த வெள்ளி மீன் ஒன்று தான் பகல்லையே தெரியக்கூடிய ஒரு கிரகம். 2/9/2026 முதல் திருக்கணித பஞ்சாங்கப்படி 1/1/2027 வரை துலாம் ராசியில் வெள்ளி மீன் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும். இந்த கால நேரத்தில் மேற்கே அஸ்தமனம், கிழக்கே உதயம், வக்கரம் ஆரம்பித்து வக்கரம் நிவர்த்தியும் இந்த கால நேரத்தில் நடைபெறுகிறது. கும்பம் ராசி அன்பர்களுக்கு 4/9 வீட்டின் அதிபதி இந்த வெள்ளி மீன். கும்பம் ராசி அன்பர்கள் பல கோயிலுக்கு போக தேவையில்லை, பரிகார பூஜைகள் செய்ய தேவையில்லை. உங்கள் வாழ்க்கையில் சகலவித பாக்கியங்களும் கிடைக்க வேண்டுமென்றால், ஆடம்பரமாக வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்கள் அமைய வேண்டுமென்றால், தினந்தோறும் வானத்தில் சுக்கிர பகவானை தரிசனம் செய்தாலே சுக்கிர பகவான் தக 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 தகன்னு எப்படி வெள்ளியை போல் மின்னுகிறாரோ அது மாதிரி இருள் நீங்கி வசதி வாய்ப்புகள் தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கும்ப ராசி அன்பர்கள் இன்று முதல சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு மேற்கு வானில் தென்மேற்கு திசையை நோக்கி சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த வெள்ளி மீனை தரிசனம் செய்யுங்கள். மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு தான் இந்த வெள்ளி மீனுக்கு உள்ளது. என்ன தனி சிறப்பு அப்படின்னா, நீச்சம் பெறக்கூடிய வீட்டிலிருந்து பெயர்ச்சி ஆகும்போது இந்த வெள்ளி மீனுக்கு மட்டும்தான் ஆட்சி வீடு. இது மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இந்த சுக்கிர பகவானுக்கு உண்டு. பலம் இழந்து நீச்ச நிலையிலிருந்து அடுத்த வீட்டுக்கு மாறும்போதே ஆட்சி வீடு. கும்பம் ராசி என்பதற்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் பலமாகிறது. பாக்கியஸ்தானம் பலமாகும் போது சகலவித நன்மைகளும் சகல பாக்கியங்களும் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். அதிக பணம் சம்பாதிக்கலாம். எதிர்பாராத வழியில் பல வருடமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், வராத பணம் இப்போ வந்துச்சு, இப்போ சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடத்து அதிபதி 9வது வீட்டிலே ஆட்சி பெறுவது கும்பம் ராசி என்பதற்கு இப்போ இந்த காலகட்டம் சகல பாக்கியங்கள் உண்டு. பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அப்பாவுடைய ஆலோசனை, அப்பாவுடைய ஐடியா உங்கள் தொழிலுக்காக, வீடு கட்டுவதற்காக, வண்டி வாகனத்துக்காக அப்பா பணம் காசு கொடுத்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்வார். திருமணம் ஆனவர்கள் மனைவி குழந்தைகளுடன் நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மனைவி குழந்தைகளுடன் ஏதாவது பிரச்சனை, சண்டை சச்சரவு பேசாமல் இருக்கக்கூடியவர்கள் கூட இப்போ நல்லா சந்தோஷமாக ஒற்றுமையாக இப்போ அடுத்த 4 மாத காலம் கும்பராசி என்பர்கள் இணை பிரியாமல் ஒற்றுமையாக இருப்பீங்க. 9வது வீட்டிலே சுக்கிர பகவான் வெள்ளி மீன் ஆட்சி பெற்று செல்லும்போது பல தான தர்மங்கள் செய்வீங்க. இல்லாதவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு. நீங்கள் முதலாளியாக இருந்தால் உங்களிடம் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு கும்பம் ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில்
ஏராளமான தான தர்மங்கள் உங்களிடம் இருப்பதை கொடுத்து உதவி செய்வீங்க. கோவிலுக்கு ஆன்மீக பயணம், இதுவரை போகாத கோயிலுக்கு புனித யாத்திரை ஆன்மீக பயணம் சென்று வருவீங்க. ஏன்னா பாக்கியஸ்தானம் பலமாகிறது. படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் மந்தமாக இருக்குது. படிப்பு நன்றாக படிக்க முடியல, படித்தது மறந்து போகுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இப்போ நன்றாக படிப்பீங்க. படித்தது அப்படியே ஞாபகத்தில் நிற்கும். கும்பம் ராசி என்பதற்கு 4ஆம் அதிபதி 9ஆம் வீட்டிலே ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் நன்றாக படிப்பீங்க. படிப்பு மனசில் நிற்கும். சுக வேதனை தீர்ந்து சுகம் கிடைக்கும். உங்களுக்கும் சரி, உங்கள் குடும்ப நபர்களுக்கும் சரி, பெற்றோர்களுக்கும் சரி, அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் இருக்குது, மருத்துவ செலவுகள் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும், தண்ட செலவுகள் குறையும். சித்தர்கள் மகான்களுடைய தரிசனம் ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த கால நேரத்தில் கும்பம் ராசி என்பர்கள் பயண போக்குவரத்து நன்றாக இருக்கும். வெளியூர் சார்ந்து வெளிநாடு சார்ந்து உங்களுடைய பயண போக்குவரத்து இந்த காலகட்டம் நன்றாக இருக்கும். திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள், வரன் பார்த்தீங்கன்னா வரன் செட் ஆகும், திருமணம் நடக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலில் இந்த காலகட்டம் நல்ல வருமானத்தை கொடுக்கும். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் தங்க நகை மாளிகை, வெள்ளி நகை மாளிகை, தங்க வியாபாரம், வெள்ளி வியாபாரம், ஜவுளி வியாபாரம், சுக்கிரன் சார்ந்த தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கும்பம் ராசி என்பதற்கு இந்த காலகட்டம் அதிகமான பண வரவு, தொழில் நன்றாக விருத்தியாகும். சொந்த பந்த உறவுகளிடம் பகை விரோதம் இருக்குது, ஒற்றுமை இல்லாத தன்மை இருக்குது அப்படின்னா இப்போ ஒற்றுமை ஆகலாம். பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திலே ஆட்சி பெறும்போது கும்பம் ராசி என்பதற்கு கடும் பகை விரோதிகளாக இருந்தாங்கன்னா கூட இப்போ நண்பர்களாக, கூட்டாளிகளாக, உங்களுக்கு உதவி ஒத்தாசை செய்யக்கூடியவர்களாக இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசி என்பதுக்கு விடுவாங்க. கும்பம் ராசி என்பதற்கு 9ஆம் அதிபதி ஆட்சி பெறும்போது ஒரு நல்ல கால சூழ்நிலையை எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான கால நேரம். வெள்ளி மீன் ஆட்சி பெறுவது. T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.